இது அதாவது உணர்ச்சிகளின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட சமூக வலைத்தளங்களினால் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு அதிதீவிர வலதுசாரிகள் என்றால் நாங்கள் அந்த கன்சர்வேட்டிவ் சார்ந்தவர்களை வலதுசாரிகள் என்று அழைப்போம். அந்த வலதுசாரிகளில் அதிதீவிரமானவர்களின் போக்குகளால் இது ஏற்பட்டு வருகின்றது. கமலா ஹாரிஸ் குடிவரவாளர்களின் அல்லது குடிவரவாளர்களின் பிள்ளைகளின் வாக்குகளை கவரக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். பிரிட்டனில் இந்த போராட்டம் என்பது பலமாக பரவி அகதிகள் தங்கியிருக்கின்ற ஹோட்டல்களுக்கு தீ வைப்பது மற்றும் போலீசார் மீது தாக்குதலை மேற்கொள்வது, வாகனங்களை எரிப்பது என்று ஒரு பரந்துபட்ட நிலைக்கு சென்ற பொழுது கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகளாவிய ரீதியில் ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்ற விடயம் தொடர்பாக இன்று பேச இருக்கின்றோம். குறிப்பாக குடிவரவாளர்களுடைய பிரச்சனை என்பது அந்தந்த நாடுகளில் இப்பொழுது தலைதூக்குகின்ற பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. காரணம், பொருளாதார பிரச்சனை ஒருபுறம் இருக்க, இதன் காரணமாக ஏற்படுகின்ற சட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதில் குறிப்பாக நாடுகள் தத்தளித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கின்ற வன்முறை சம்பவங்கள் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து பல நகரங்களுக்கும் விரிவாகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. இது பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். அதே நேரத்தில் குடிவரவர்களாக இருக்கின்றவர்கள் இவ்வாறு சட்டத்துக்கு முரணாக இடம்பெறுகின்ற பொழுது அந்த நாடுகளில் சட்டத்தை கையில் எடுத்து எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பாக இப்பொழுது பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்ற நிலையில் அது சிறிய பிரச்சனையிலிருந்து பெரிய வன்முறையாக மாறக்கூடிய ஆபத்து கூட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது பற்றித்தான் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு காலை வேளையில் இணைந்திருக்கின்றார் சுரேஷ் தர்மா. அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், இந்த பிரச்சனை தனியே பிரித்தானியாவில் மட்டுமல்லாமல் குடிவரவாளர்களை அழைக்கின்ற நாடுகள் பலவும் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த நாட்டில் நீண்ட காலமாக வசிப்பவர்கள் இந்த குடிவரவாளர்களுக்கு எதிர்க்கின்ற ஒரு தன்மைக்கு செல்கின்ற நிலையும் இருக்கின்றது. இதனை அரசியல் சார்ந்தவர்கள் கூடுதலாக தங்களுடைய பிரச்சார பொருளாக கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆபத்தும் காணப்படுகின்றது. அண்மையில் ட்ரம்ப் அவர்களுடைய பிரச்சார மேடைகளில் பார்த்தால் இந்த குடிவரவாளருக்கு எதிரான போக்கை அவர் கூடுதலாக கையில் எடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது பிரித்தானியாவிலும் இதே ஒரு நிலைமை காணப்படுகின்றது. பிரித்தானிய பிரதமர் இது தொடர்பாக உடனடியாக தடுப்பதற்கு நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட மக்கள் இதில் கூடுதலாக குறிப்பாக பிரித்தானியாவில் பிரஜைகளாக இருப்பவர்கள் அல்லது குடிவரவாளர்கள் அல்லாதவர்கள் கூடுதலாக இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இந்த விடயத்தை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இது அதாவது உணர்ச்சிகளின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட சமூக வலைத்தளங்களினால் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு அதிதீவிர வலதுசாரிகள் என்றால் நாங்கள் அந்த கன்சர்வேட்டிவ் சார்ந்தவர்களை வலதுசாரிகள் என்று அழைப்போம். அந்த வலதுசாரிகளில் அதிதீவிரமானவர்களின் போக்குகளால் இது ஏற்பட்டு வருகின்றது. இங்கே இப்பொழுது நீங்கள் கூறிய அனைத்து விவகாரங்களும் பார்த்தீர்களானால் அவர்களுடைய தன்மைகளை அங்கே தெளிவாக தெரிகின்றன, அடையாளப்படுத்தப்பட்டுவிட்டன. அந்த அமைப்புகள் கூட யார் என்று எல்லாம் இங்கிலாந்தில் அடையாளப்படுத்தப்பட்டுவிட்டது. இந்த விவகாரங்களில் நிச்சயமாக இப்பொழுது ரிஷி சுனேக் அவர்களின் அந்த கன்சர்வேட்டிவ் அரசு என்பது பாரிய தோல்வியின் பின்னர் ஒரு அரசு, லிபரல் சார்ந்த ஒரு அரசு வந்திருக்கின்ற பொழுது அங்கே இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் என்பது அதாவது திட்டமிட்டவை என்றில்லாமல் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் பரப்பப்பட்ட பொய்களின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சவுத் போர்ட் என்கின்ற நகரத்தில் அந்த 3 பெண் பிள்ளைகள் கொல்லப்பட்டு சுமார் 8 பெண் பிள்ளைகளும் இன்னும் 2 பேரும் காயப்படுத்தப்பட்ட சம்பவம் வாழ்வெட்டின் போது அதனை செய்தவர் ஒரு அகதி என்றும் அவர் ஒரு இஸ்லாமியர் என்றும் இவர்கள் இந்த வலதுசாரிகள் மேற்கொண்ட பிரச்சாரங்கள் தான் அந்த பிரச்சனையை இவ்வளவுக்கு எடுத்து சென்று பள்ளிவாசல்களை எரிப்பதற்கும் பல முஸ்லிம்களுக்கு எதிரான போராட்டத்திற்குமாக வழிவகுத்திருக்கின்றது. ஆனால் அதன் உண்மைத்தன்மை என்னவென்றால் அந்த இளைஞர் இளம் இளைஞர் அங்கேயே பிறந்தவர், பிரிட்டனில் பிறந்தவர், ருவாண்டா என்கின்ற நாட்டில் இருந்து வந்தவர். அவருடைய பெயர் இஸ்லாமிய பெயரை ஒத்ததாக இல்லை என்றாலும் அவருடைய சமயம் என்னவென்று தெரியாது. இருந்த பொழுதும் ருவாண்டா இஸ்லாமியர்களை பெரிதாக கொண்ட ஒரு நாடு அல்ல.
எனவே இந்த தவறான தகவல் பரப்புகள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றன. இருந்த பொழுதிலும் உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கான அந்த பதில் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அதாவது இவர்களுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது இப்பொழுது பிரிட்டனில் ஏற்பட்ட நிலையை கூட தணித்திருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் பிரிட்டனில் இந்த போராட்டம் என்பது பலமாக பரவி அகதிகள் தங்கி இருக்கின்ற ஹோட்டல்களுக்கு தீ வைப்பது மற்றும் போலீசார் மீது தாக்குதலை மேற்கொள்வது, வாகனங்களை எரிப்பது என்று ஒரு பரந்துபட்ட நிலைக்கு சென்ற பொழுது அங்கே இடம்பெற்ற சம்பவம் ஒன்று இப்பொழுது போராட்டத்தை தடுத்திருக்கிறது. என்னவென்றால், அந்த இனவாதத்திற்கு எதிரானவர்களுக்கு எதிரானவர்கள், இங்கே இனவாதத்திற்கு இடமில்லை என்கின்ற ரீதியில் மக்கள் தெருக்களில் இறங்கிவிட்டார்கள். குறிப்பாக இவர்கள் போராட அழைத்த இடங்களில் இவர்கள் செல்வதற்கு முன்னே அந்த குடிவரவாளர்களும் மற்றும் பிரித்தானியர்களும், அதாவது பிரித்தானியர்கள் அனைவருமே இனவாதிகள் என்ற போதாவுக்கு நாங்கள் வந்துவிட முடியாது. எந்த நாட்டிலும் அது ஏற்புடையது ஒன்றாக இருக்கும். எனவே அவர்கள் வீதிகளில் இறங்கி போலீஸ் நிலையங்களை பாதுகாத்தார்கள். அகதிகள் தங்கி இருக்கின்ற ஹோட்டல்களின் முன்னால் பாதுகாப்பாக நின்றார்கள். அதே போல் அந்த கவுன்சில் எனப்படுகின்ற நகராட்சி வழங்கு மையங்கள் மற்றும் அவர்களுடைய பணி மனைகள் முன்னெல்லாம் காவலாக நின்று இந்த தாக்குதலாளிகளின் மத்தியிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதன் காரணமாக அங்க போராட்டம் அந்த தணிகின்ற நிலையை எடுத்திருக்கிறார். அதாவது இனவாதத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை இவர்கள் இப்பொழுது கரம் எடுத்திருக்கின்றார்கள். அது நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான ஒரு நிலையாக இருக்கின்றது. ஆனால் இந்த வாக்கு வங்கிக்காக இவ்வாறான பிரச்சாரங்களை எடுப்பது அமெரிக்காவில் இங்கிலாந்தில் மட்டுமில்லை, கனடாவிலும் இடம்பெறுகின்ற ஒரு சம்பவம் தான். எனவே ட்ரம்ப் அவர்கள் எடுக்கின்றார்கள். ஆம், ஏனென்றால் அவருக்கு இருக்கின்ற பயம் இப்பொழுது கமலா ஹாரிஸ் அதாவது குடிவரவாளர்களின் அல்லது குடிவரவாளர்களின் பிள்ளைகளின் வாக்குகளை கவரக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அவர் சரியாக ஆசிய அல்லது இந்திய அல்லது கருப்பின வாக்குகளை மாத்திரமல்லாமல் ஏனைய குடிவரவாளர்கள் கூட தங்களின் ஒருவர் நினைத்து வாக்கு போடுகின்ற அளவிற்கு மற்றது பெண்ணியவாதி என்கின்ற விதங்களில் எல்லாம் வாக்குகளை கவர்கின்ற நிலையில், எனவே அவருக்கு இருக்கின்ற ஒரு துருப்புச்சீட்டு என்னவென்று சொன்னால் இனவாதத்தை கையில் எடுப்பது, அதைத்தான் எடுத்திருக்கின்றார். ஆமாம், இந்த சூழ்நிலையில் இப்பொழுது மக்கள் மனதில் அவ்வாறான ஒரு எண்ணம் இல்லாது விட்டால் அரசியல்வாதிகள் எடுக்கின்ற இந்த பிரச்சாரம் என்பது எப்படி மக்கள் மத்தியில் எடுபடும்? இல்லை, மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அது எவ்வாறு என்று சொன்னால், நீரு தந்த நெருப்பாக அதிதீவிர வலதுசாரிகள் இவர்கள் வந்தபடியால் தான் எங்களுடைய வளங்கள் அழிகின்றன அல்லது வேலைகள் குறைகின்றன அல்லது இவர்கள் எங்களுடைய உரிமைகளை இல்லாது செய்கின்றார்கள் போன்ற, அதாவது தங்களை தாங்களாக நிரூபிக்க முடியாதவர்கள் சில தங்களுக்குரிய ஆதார சாட்டுக்களை எடுக்க வேண்டும். அவ்வாறான சாட்டுக்களை எடுக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு குடும்பமாக வருகின்றார்கள். அவ்வாறு குடும்பமாக வருகின்ற பொழுது நாட்டை கனடாவை காப்போம் அல்லது இங்கிலாந்தை காப்போம் என்கின்ற அணியாக கூட இருக்கலாம். அவ்வாறு இணைகின்ற பொழுது அது நினைக்கின்றவர்கள் அனைவருடைய உள்வாத மனமும் இனவாதத்தை கக்கும் ஒரு சக்தியாக இருந்தாலும் அவர்கள் அதற்குரிய ஒரு காரணத்தை தேடுவார்கள். ஆகவே உண்மையில் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு குடிவரவாளர்களுடைய பங்கு முக்கியமானது, அல்லது குடிவரவாளர்கள் இவ்வளவு சிறப்புகளை இந்த நாட்டில் செய்திருக்கின்றார்கள் என்பதனை அவர்கள் உணராதவர்களாக இருக்கிறார்கள், அவ்வாறு நினைப்பவர்கள். இல்லை, அவர்கள் அதை உணராதவர்கள் என்பதை விட அந்த உணர்ச்சி மையத்தில் இருந்து தேசியம் அல்லது சுய நிர்ணயம் என்கின்ற தேசியம் தங்களுடைய உரிமம் என்கின்ற மையத்தில் இருந்து அதனை பார்க்கின்றார்கள். உலகம் கலாச்சாரமாக மாறிவிட்டது. தாங்கள் ஒரு காலத்தில் குடிவரவாளர்களாக வந்தவர்கள் என்கின்றவற்றை எல்லாம் மறந்து அவர்கள் ஈடுபடுகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. இங்கே குறிப்பாக பார்த்தீர்களானால் கடந்த வருடம் பிரித்தானியாவில் கூட 7 லட்சம் அகதிகள் வந்திருந்தார்கள். அது அவர்களுடைய வரலாற்றில் புதிய ஒரு நிகழ்வு. அதே போல கனடா கூட அதிக எண்ணிக்கையிலான, அதாவது இந்த கியூபெக்கில் ஒரு தெரு, அந்த தெரு US போர்டரோடு இருக்கின்றது, ராக்ஸாம் ரோட் என்கின்ற அந்த பாதையினூடாக வந்தவர்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள். அவ்வாறாக வருகின்றவர்கள் அந்த நாட்டிற்கு பங்காற்றுவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அவர்களுக்கான தினசரி செலவு என்பது இவர்களால் மையப்படுத்தப்படுகின்ற பொழுது, குறிப்பாக இன்று பிரித்தானியாவில் அகதிகளை பராமரிப்பதற்கு ஒரு நாளைக்கு $10 மில்லியன் தேவை என்கின்ற நிலையை இவர்கள் மையப்பொருளாக எடுக்கின்றார்கள். குறிப்பாக இனவாத பிரச்சனைகளாக இவற்றை எடுக்கும் பொழுது நீங்கள் இதனை கனடாவுடன் கொடுத்து பார்த்தால், கனடாவில் கூட இவ்வாறான சக்திகள் இருந்தனவா என்றால்
கடந்த காலத்தில், அதாவது 1990களின் இறுதியில் அல்லது 2000 ஆரம்பத்தில் கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தோற்றம் பெற்றதே இனவாதத்தின் அடிப்படையிலான கட்சிகளின் இணைவு. ரீஃபார்ம் பார்ட்டி என்று ஒன்றை பிரசிடென்ட் மானிங் வைத்திருந்தார். கனேடியன் அலையன்ஸ் என்பதை ஸ்டீவன் ஹாப்பர் வைத்திருந்தார். அவை இரண்டும் இணைந்துதான் அந்த தோற்று கொண்டிருந்த ஒரு கன்சர்வேட்டிவ்க்கு உயிர் கொடுத்தன. எனவே இந்த கட்சிகளில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் நிச்சயமாக இந்த குடியேற்றவாளர்களுக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் என்னவென்றால், குடியேற்றவாளர்களை ஆதரிக்காமல் தங்களால் ஆட்சி அமைக்க முடியாது, தங்களால் வெல்ல முடியாது என்பதற்காக குடியேற்றவாளர்களுக்கு பாராளுமன்ற சீட்டுகளை கொடுப்பதும் அல்லது அவர்களுக்கான ஆதரவு போக்குகளை காட்டுவதுமாக ஈடுபட்டார்கள். அதே போன்ற விவகாரம் இப்பொழுது குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் அண்மையில் இந்த தீவிர வலதுசாரி ஒரு ஊடகம் ஒன்று டொரண்டோவில் ஒரு பரப்புரையை மேற்கொண்டிருந்தது. அதாவது பதாதைகள், அந்த எல்இடி லைட்ஸில் அதாவது முஸ்லிம்கள் தொழுகை செய்கின்ற படத்தை, முஸ்லிம்கள் டவுன் டவுனில் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போது தொழுகை செய்கின்ற படத்தை போட்டு கனடா என்ன சிரியாவா அல்லது லெபனானா அல்லது இன்னும் ஒரு நாட்டையும் குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது பிரச்சனை உள்ள நாடுகளா, வாட் இஸ் கோயிங் ஆன் என்று, கனடாவில் என்ன நடக்கின்றது. இது ஒரு உயிரூட்டலுக்கான, ஒரு இனவாத உயிரூட்டலுக்கான முயற்சி. இவ்வாறான முயற்சிகள் என்பது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியவை. மக்கள் நிச்சயமாக தங்களின் நிலைப்பாட்டை, அதாவது இந்த அரசுகள் எவ்வாறு செயற்படும் என்பதை தெரிந்து செயற்பட வேண்டிய தேவைகள் அவர்களுக்கு இருக்கின்றது. அதேவேளை தாங்களும் பங்கு பெற்றிய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இதே நேரத்தில் கனடாவுக்கே உரிய பூர்வ குடிகள் புறக்கணிக்கப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. இவ்வாறு விடயங்களை பேசுபவர்கள் அந்த பூர்வ குடிகளுடைய நலன்கள் குறித்து சிந்திக்காதவர்களாக அல்லது அரசியலில் இதை ஒரு பேசுபொருளாக எடுப்பவர்கள் பூர்வ குடிகளுக்கு ஏனையவர்கள் போன்று சம உரிமை வழங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சூழலில் இப்பொழுது ISIS தீவிரவாதத்தோடு தொடர்புடைய தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான பிணை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த விசாரணை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது கூட இப்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. காரணம், அந்த அகதி கோரிக்கையை அவர்கள் கொடுக்க முன்பு பரிசீலிக்காமல் எவ்வாறு அவர்களை நாட்டுக்குள் அழைத்தார்கள் என்று. இது கனடாவினுடைய பாதுகாப்பு திட்டத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பதை காட்டுகிறதா? பாதுகாப்பு திட்டத்தில் குறைபாடு என்பதை விட எவ்வாறான படிமுறைகளை ஒரு விவகாரத்தில் செயற்படுத்தலாம் என்பதுதான் இங்கே இருக்கின்றது. சாதாரணமாக அவர்களால் செய்யக்கூடிய விடயம் ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் என்பதை அந்த நாட்டில் இருந்து பெறுவது அல்லது அவர் தொடர்பான தகவலை பெறுவது. அவர் தொடர்பான தகவல் தரவுகள் அந்த மையத்திடம் இல்லாதிருக்கும் பொழுது அல்லது அந்த தகவல்கள் மறைக்கப்படும் பொழுது கனடாவால் ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வாறு பார்த்தால் கனடாவில் எந்த ஒரு நாட்டின் எந்த ஒரு போராட்ட காரணமே வந்திருக்க முடியாது அல்லது தஞ்சம் புகுந்திருக்க முடியாது. எனவே அதற்கான செயற்பாடுகள் என்பன, அவர்களுடைய படிமுறைகள் வழிமுறைகள் என்பன மேலும் வியாபித்திருக்க வேண்டும். சில வழிகளில் இவ்வாறு கூறுங்கள், ஆப்கான் நாட்டை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அமெரிக்கா வெளியேறுகின்ற பொழுது அமெரிக்கா திடீரென வெளியேறுகின்றது தங்களுடைய நிலையில் இருந்து. அவ்வாறு வெளியேறுகின்ற போது அங்கே இருந்து அகதிகளாக வருபவர்களை ஏற்ற பிறகு பரிசீலிக்கக்கூடிய சான்றுகளே பலமாக இருந்தனவே ஒழிய அங்கே வைத்து அவர்களை பரிசீலித்து வைத்து ஏற்பது என்பது ஏற்பதாக இல்லை. அதுபோன்று அந்த எல்லைப்புறங்களாலும் விமானங்களாலும் வருபவர்கள் வந்த பிறகு இன்லேண்ட் ரெஃப்யூஜிஸ் என்கின்ற, அதாவது உள்நாட்டு அகதி கோரிக்கைகளைத்தான் சமர்ப்பிக்கின்றார்கள். அவரான பல விடயங்கள் இருக்கின்றன. இதற்கான செலவு என்பது கூட நிச்சயமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பது யாராலும் மறக்கப்பட முடியாது. ஆமா, இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ஆண்ட்ரூ ஷியர் அவர்கள் இதனை நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். அனைத்து நாடாளுமன்ற கோடைகால விடுமுறைக்கு சென்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதனை கையில் எடுத்து நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இந்த விவாதத்தின் ஊடாக இந்த விடயம் தொடர்பாக ஏனைய கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுமா? இல்லை, இது லிபரல் அரசை குற்றம் சாட்டுவதற்கான ஒரு முயற்சி. அதாவது அவர்களுக்கு இப்பொழுது அரசியல் ஆதாயம் தேவை. அரசியல் ஆதாயத்திற்கான ஒரு ஆயுதமாக இதை எடுக்கின்றார்கள். என்ன, அதாவது அரசின் படிமுறைகள் எவ்வாறு இருந்தன, ஒரு அகதி கோரிக்கை விவகாரத்தில் ஒருவரை விசாரிப்பது என்பதில் அவர்கள் தற்பொழுது செயற்படுகின்றார்கள். எனவே
அது எவ்வாறு முடியும் அல்லது அது எவ்வாறு அவர்களுக்கு விளைவை கொடுக்கும் என்பது தெரியாத விடயம். ஆனால் அவருக்கு தெரிந்த விடயம், இதற்காக தங்களுடைய கோடை விடுமுறையை காலவதியாக்கிவிட்டு யாரும் வந்து இந்த விவாதத்தில் ஈடுபடுவார்கள் என்று. இதனை அவருடைய கட்சியில் உள்ளவர்களே விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னால் இது ஒரு மேலாந்த, அதாவது படிமுறைகள். ஒரு அரசு என்பது ஆட்சியை கொண்டு செல்வது என்பது வேறு, அதனுடைய திணைக்களங்களும் அமைப்புகளும் என்பன கொண்டிருக்கின்ற படிமுறைகள் என்பன வேறு. ஒரு அரசின் ஈடுபாடு என்பதை அவற்றை புதுப்பிப்பதற்கு அல்லது தளர்த்துவதற்கான வேறு சில வேளைகளில் ஊடகமாக அது இருந்திருக்கலாம். ஆனால் அதற்காக ஒரு அரசுதான் அதற்கான காரணியாக இருக்கும் என்பது நாங்கள் குறிப்பிட முடியாது தெளிவாக. எவ்வாறு அவர்களுடைய படிமுறைகள் இருக்கின்றன என்பதால் சில வேளைகளில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆமாம். ஆகவே நன்றி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. இன்று இந்த விவகாரம் தொடர்பான பல தகவல்களை கூறியிருந்தீர்கள். உங்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.